இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து அலையன்ஸை பற்றி இறுதி முடிவு எதுவும் எடுக்கலை. ஆஸ் ஆஃப் நவ் 1000 பேர் பேசிக்கலாம். இந்த பக்கம் செல்வ பெருந்தகை ஒன்று சொல்லலாம், சிதம்பரம் ஒன்று சொல்லலாம். அதான் எல்லாம் யானையை பார்த்த குருடர்கள். மல்லிகார்ஜுன் கார்கே தேசிய தலைவர் காங்கிரஸ், அவருக்கும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க. முடிவு தான் ஏற்கனவே எடுத்தாச்சு. திமுக கூட்டணியில் 10 வருஷம் இருக்கிறாங்கன்னா இப்போ என்ன முடிவு எடுக்கும் அதிகாரம் கொடுக்கணும் அலையன்ஸை பற்றி? அப்போ சம்திங் டிஃபராக தான் முடிவு எடுக்க போகிறாங்க. காங்கிரஸ் புத்திசாலித்தனமான கட்சி, அனுபவம் வாய்ந்த கட்சி. அது ஏதோ திமுகவை விட்டுட்டு கொஞ்சம் பசையாக இருக்கிற விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு மக்கள் மத்தியில் மரியாதை இருக்கு, ஆகவே அங்கே ஓடிட்டாங்க, ஆசைப்பட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்றதுக்காக தேர்தல் முடிஞ்சோன்னா திமுக ஆட்சி பண்ற குறைகள், குற்றங்கள், ஊழல்கள், முறைகேடுகளுக்கு நாம ஏதாவது குரல் கொடுக்க முடியுதா? காங்கிரஸ் கட்சியின் சிந்தனை இது. ஏதாவது கொடுத்தா கூட்டணி தர்மத்தை மீறி விட்டாயின்னு மிதிப்பாங்க திமுக ஆட்கள். தேர்தலில் தொகுதி உடன்பாடு, இது அரசியல் கூட்டணியே கிடையாதுங்க. இந்த வேர்டே வந்து ராங்லி ஃபிக்ஸ்டு. திமுக மத்தியில் மந்திரி சபைகள்லாம் சேரும்போது அப்போ இனிச்சதா? ஆனால் உங்கள் ஸ்டேட்டில் கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க, அதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. உங்களுக்குன்னு போது மத்தியில் போய் 4 மந்திரிங்க உட்காந்துக்கிங்க. வாஜ்பாய் ஆனாலும் சரி, மன்மோகன் சிங் ஆனாலும் சரி, எவனா இருந்தாலும். ஏன்னா இவங்கெல்லாம் கொள்கை தங்கமாச்ச. 20 வருஷம் ஒரே ஆட்கள் இருப்பாங்க மந்திரியா. எவன் மாறினாலும் கேட்டால் நாங்கள்லாம் திராவிட மாடல், கொள்கை தங்கம். அது எப்படியா உங்களால காங்கிரஸ் ஆட்சியிலும் இருக்க முடியுது, வாஜ்பாய் ஆட்சியிலும் இருக்க முடியுதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. டிஎம்கே பவர் மாங்கருங்க. அதாவது ஆட்சி அதிகாரத்துக்காக என்ன பல்ட்டி என்ன ஒன்னா செய்வாங்க. திமுக என்பது கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதில் திமுகவை மிஞ்சும் அரசியல் கட்சி இந்தியாவிலே இல்லை. அது அண்ணாவிலிருந்து ஆரம்பிச்சா 1967 ரூபாய்க்கு 3 படி அரிசி நிச்சயம். நாங்கள் கொடுக்கலன்னா என்னை முச்சந்தியில் வச்சு சவுக்கால அடிங்கன்னு அண்ணாதுரை சொன்னார். ஜனங்க ஓட்டு போட்டாங்க. என்னாச்சு? நடந்தது அது? இல்லை அவரை சவுக்கில் அடிக்க முடியுமா? கரகாட்டக்காரன்ல செந்தில் கேட்பார், செந்தில் கிட்ட கவுண்டமணி கேட்பாரு, 2 பழம் வாங்கின வருஷம், ஒன்று இது இன்னொன்று அதான் இதுன்னு வர. அந்த மாதிரி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாரு அரசு ஊழியர்கள் கிட்டன்னா, இதாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றாரு. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். காங்கிரஸ் டெல்லி வரைக்கும் போனாங்க, அதிகாரத்தோடு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் மீட்டிங் முடிச்சு வந்துட்டாங்க. அங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி அது அரசியல் மாற்றங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? நேற்று இரவிலிருந்து இதுவரையில் இந்த யானையை பார்த்த குருடர்கள்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க நிச்சயமா. குருடர்கள் 5 பேர் போய் யானையை, ஒரு ஆள் வாழை பிடிச்சி தொடப்பம் மாதிரி இருக்கு யானைனாராம், ஒருத்தர் தும்பிக்கையை பிடிச்சிட்டு உரல் மாதிரி இருக்குதுனாராம். அந்த மாதிரி யானையை பார்த்த குருடர்கள்ன்றது ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு தமிழில். அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அந்த மீட்டிங்கை பற்றி டீகோட் பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சாதாரணமான மீட்டிங் தாங்க. ஏதோ பெரிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங், கீ மீட்டிங்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 5 சட்டமன்ற தேர்தல் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க இன்னும் சில மாதங்களில். ஆக்சுவலாக தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த 5 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தேசிய கட்சி அந்த 5 மாநிலத்திலையும் செயல்படுற ஒரு அரசியல் கட்சின்ற முறையில் ஒவ்வொரு ஸ்டேட்டாக கூப்பிட்டு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்றதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, திட்டமிடுறாங்க. அதில் ஒரு பார்ட்டி தான் தமிழ்நாடை நேற்று கூப்பிட்டுதுங்க. அது ஒன்றும் பெருசாக ஏதோ திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வர்றதுக்கோ தாவேக்கால சேர்றதுக்கான மீட்டிங் மாதிரி இங்கே இருக்கிற உள்ளூர் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுதுங்க. இட் இஸ் எ நார்மல் மீட்டிங் இன் கனெக்ஷன் வித் தி 5 ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸு. அதனால் என்னுடைய புரிதல் என்ன, நான் வந்து காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைவர்களையும் அரசியலையும் புரிந்த விதத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து அலையன்ஸை பற்றி இறுதி முடிவு எதுவும் எடுக்கலை. ஆஸ் ஆஃப் நவ் 1000 பேர் பேசிக்கலாம். இந்த பக்கம் செல்வ பெருந்தகை ஒன்று சொல்லலாம், சிதம்பரம் ஒன்று சொல்லலாம். அதான் எல்லாம் யானையை பார்த்த குருடர்கள். நிறைய பரவாயில்ல, மாணிக்கம் தாகூர் ஒரு பக்கம். ஆனால்
2-3 விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்கிறத வச்சு நான் இன்ஃபர் பண்றேன். ஒன்று என்னன்னா, மல்லிகார்ஜுன் கார்கே தேசிய தலைவர் காங்கிரஸ், அவருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க. முடிவு தான் ஏற்கனவே எடுத்தாச்சு. திமுக கூட்டணியில் 10 வருஷம் இருக்கிறாங்கன்னா இப்போ என்ன முடிவு எடுக்கும் அதிகாரம் கொடுக்கணும் அலையன்ஸை பற்றி? நம்பர் 1. அப்போ சம்திங் டிஃபராக தான் முடிவு எடுக்க போகிறாங்க. இல்லைன்னா ஒரு வரியில் சொல்லிட்டு போயிருக்கலாமா, அவர் அலையன்ஸ் வித் டிஎம்கே இஸ் கண்டினியூயிங், யாரும் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாக்காதீங்க, சீட் ஷேரிங் அப்புறம் பவர் ஷேரிங்கை பற்றி தலைமை முடிவு பண்ணோம், அவ்வளோதானே. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஏன் இதை சொல்ல? அந்த அவங்க படித்த வாசித்த அறிக்கையானாலும் சரி, கேசி வேணுகோபால் பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் எழுதி வச்சுட்டு வந்து படித்தார், சும்மா அப்படி பேசலை எடுத்தங்க வித்தன்னு. அதே போல் மல்லிகார்ஜுன் கார்கே அவங்க பிரசிடென்ட், அவர் போட்ட ட்வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் திமுக என்ற ஒரு வார்த்தையோ திமுகவோடு உள்ள நமது கூட்டணி தொடருகிறது என்ற ஒரு வார்த்தையே கிடையாது. எல்லாம் பூடகமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சமூக நீதிக்காக நாம் போராடுவோம், தமிழ்நாட்டின் நலனுக்கான கூட்டணியை உருவாக்குவோம். இப்போ அவங்க இது ஒரு விஷயம். அதாவது கூட்டணியை பற்றி எந்த முடிவும் இன்னும் எடுக்கலை. ஃபார் ஆர் அகென்ஸ்ட் முடிவெடுக்கும் அதிகாரத்தை நேற்று பேசிய 42 தலைவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க இந்த 2 பேர் கொடுத்துட்டாங்க. ஹை கமாண்ட் இவங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ த அலையன்ஸ் கொஸ்டின் இஸ் ஸ்டில் ஓப்பன். ஆனால் நான் அரசியல் விமர்சகர் முறையில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, காங்கிரஸ் புத்திசாலித்தனமான கட்சி, அனுபவம் வாய்ந்த கட்சி. அது ஏதோ திமுகவை விட்டுட்டு கொஞ்சம் பசையாக இருக்கிற விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு மக்கள் மத்தியில் மரியாதை இருக்கு, ஆகவே அங்கே ஓடிட்டாங்க, ஆசைப்பட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற அவங்க மேலே குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களே அதை ப்ளே பண்ணுறாங்க. அதாவது விக்டிமாக அவங்க மாறணும்னு பார்க்குறாங்க. திமுக கூட்டணியிலிருந்து திமுக எங்களை விலக்கிடுச்சு, இன்ஸ்டெட் ஆஃப் காங்கிரஸ் ஜம்பிங் த வேகன்ற மாதிரி இல்லாமல் திமுக எங்களை விலக்கிடுச்சுங்க, அப்புறம் எங்களுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நாங்கள் பார்த்தோம் பிஜேபி எதிர்க்கிற ஒரு கட்சி எங்களுக்கு, அப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறாங்க காங்கிரஸில். அதுக்கு தான் இந்த பவர் ஷேரிங் அண்ட் மினிமம் 40 சீட்ஸ், இந்த ரெண்டும் திமுக கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளாது. அப்படி ஒத்துக்கினாங்கன்னா வெல் அண்ட் குட், திமுகலே கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இப்போ திமுகவா தாவேக்காலாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு 58 வருஷமா அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறோம், இனியும் அப்படி தொடர வேண்டாம். ஓட்டு போட எல்லாரும் போய் ஓட்டு கேட்குறோம், திமுக மட்டும் ஆட்சியில் இருந்துட்டு நாமெல்லாம் அதுக்கு பாதம் தாங்கிகளாக மாற வேணாம், பல்லக்கு தூக்கிகளாக இருக்க வேணாம். ஏன்னா தேர்தல் முடிஞ்சோன்னா திமுக ஆட்சி பண்ணுற குறைகள், குற்றங்கள், ஊழல்கள், முறைகேடுகளுக்கு நாம் ஏதாவது குரல் கொடுக்க முடியுதா? காங்கிரஸ் கட்சியின் சிந்தனை இது. ஏதாவது கொடுத்தா கூட்டணி தர்மத்தை மீறி விட்டாயின் மிதிப்பாங்க திமுக ஆட்கள். ஆமா, எந்த தவறு திமுக இப்போ இந்த போராட்டங்கள் இதுகளுக்கு ஒன்றும் பால் விலையை ஏத்துது, பாமர மக்கள் பாதிக்கிற பெட்ரோல் விலையை குறைக்கல, உறுதிமொழிகளை நிறைவேற்றல. காங்கிரஸ் ஷுட் ஹேவ் த கட்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட். 505 உறுதிமொழியை திமுக கொடுத்தா அதை எல்லாரும் போய் சொல்லி தானே கூட்டா ஓட்டு கேட்டு கூட்டாஞ்சோறு ஆட்சிக்கு வந்தீங்க. சரி, அவங்க அதை நிறைவேற்றல, நூற்றுக்கணக்கான உறுதிமொழிகளை, போராட்டங்கள் வெடிச்சிட்டே இருக்கு. அப்போ ஆஸ் எ காங்கிரஸ், ஆஸ் எ பார்ட்டி, ரூலிங் பார்ட்டியில் போய் சொன்னாங்கல்ல, தனியாவா போய் ஸ்டாலின் சொல்லி வாங்கின்னு வந்துட்டாரு, எல்லாரும் சேர்ந்து தானே. அப்போ அவங்களுக்கு அதை பற்றி கேட்குற உரிமை இருக்கா இல்லையா? ஆனால் கேட்டாங்கன்னா இவங்க கூட்டணி தர்மத்தை மீறுறாங்கன்னு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் போகும். அப்படி கேட்குற உரிமை இருக்குதா இல்லையா சார் காங்கிரஸ் கட்சிக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இருக்கு, விசிகாவுக்கு இருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன எனக்கு தமிழ்நாட்டில் விளங்க மாட்டேங்குதுன்னா, தேர்தலில் தொகுதி உடன்பாடு, இது அரசியல் கூட்டணியே கிடையாதுங்க. இந்த வேர்டே ராங்லி ஃபிக்ஸ்டு. கூட்டணினா வெஸ்ட் பெங்காலில், கேரளாவில், ஜார்க்கண்டில், அதாவது கூட்டணினா அது ஆளும் கூட்டணி.
தேர்தலுக்காக மட்டும் வச்சுக்கிறதுக்கு பேர் அரசியல் கூட்டணி இல்லை, தொகுதி உடன்பாடு. நீங்க 100 தொகுதியில எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க, உங்களுக்கு நான் 50 தொகுதியில் ஆதரவு கொடுப்பேன். மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் டு பூல் தர் ஓட்ஸ். ஓட்டை வந்து செதறாம சிந்தாம நம்ம வாங்கிக்கிறதுக்காக ஏற்பாடு தான் அது. அது அரசியல் கூட்டணி, ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லக்கூடாது. கூட்டணி அப்படின்னாலே கோயலிஷன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆட்சியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பொறுப்பு, ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அப்பதான் கூட்டணி தர்மம் வருது. எதுவா இருந்தாலும் 4 சுவர்களுக்குள்ள பேசணும், நிறை குறைகளை. இப்ப தொகுதி உடன்பாடு பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கடப்பாடு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுகள் ஜெயலலிதா அதிமுகவோட ஒரு வாட்டி கூட்டணி இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. ரிசல்ட் வந்து 4வது நாளோ 5வது நாளோ பால் வேலை ஏத்துனாங்க. நம்ம உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன்னா அது கரெக்டு. கூட்டணி மந்திரி சபை கிடையாது, தொகுதி உடன்பாடு. தேர்தலோட முடிஞ்சு போச்சு. தொகுதி உடன்பாடு என்பது தேர்தல் முடிவுகள் வந்தோன்னு நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். தட்ஸ் த வெரி டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் ஃபார் வின்னிங் த எலெக்ஷன். ஆனா ஃபார்மேஷன் ஆஃப் தி கேபினெட்ன்றது 5 வருஷம் அந்த ஆட்சியை மக்களுக்கு நல்லாட்சி தருவதற்கான ஒரு ஏற்பாடு, நீடித்த ஏற்பாடு. இட் இஸ் நாட் எ டெம்பரரி. அப்ப ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஆட்சியின் அரசின் நிறை குறைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு எல்லாருமே. இன்னைக்கு இங்க எப்படி நடக்குதுன்னா, ஓட்டு போடுறியா, ஓட்டை வாங்கி கொடுத்துரு, என்ன சீட்ல உட்கார வச்சு நீ வீட்டுக்கு போயிடு. ஆனா அந்த லாஜிக் கரெக்டு அப்படின்னா ரைட்டு. ஆனா ஆட்சியில நடக்கிற குறைகளை சொல்ற உரிமையை இழந்துடுறாங்க இவங்க. அதாவது ஆளும் கூட்டணியில அமைச்சர்களாக இருக்கிற உரிமையை மட்டும் விசிகாவோ காங்கிரஸோ இடதுசாரிகளோ திமுக கிட்ட இழக்கல. இந்த ஆட்சியை பற்றிய விமர்சனங்கள், அதற்கு எதிராக மக்களுக்கான நலன்களை காக்க போராடும் உரிமையை இழந்துட்டு கையேறு நிலையில இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவங்க பொறுப்பு, ஆனா இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால காங்கிரஸினுடைய இந்த முடிவு, இந்த இப்பவாது எடுத்தாங்களே அப்படின்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபேர். இல்லையா கூட்டணி வராதிங்க, நீங்களே தனியா நின்று ஜெயிச்சுட்டு போங்க. நீங்க சொன்ன அதே விஷயம் தான் மாணிக்கம் தாகூரும் சொல்லியிருந்தார். கேரளால LDF UDF இணைந்து வந்து ஆட்சி செய்யறாங்க. எங்க ஆந்திரால கேரளாலயாவது 140 அசம்பிளியில 71 வரணும். அப்போ எல்லாரும் சேர்ந்துதான், எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இருக்காது, கூட்டா போறாங்க. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு, பாஜக, பவன் கல்யாண் இருக்காங்களா, இந்த கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிற தெலுங்கு தேசத்துக்கு தனி பெரும்பான்மை இருக்கு. ஆனா அவர் ஹானர்ட் த கோயலிஷன் பாலிடிக்ஸ். இப்போ பிஜேபிக்கு 2014 மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போதும் தனி மெஜாரிட்டி இருக்கு, 2019 தனி மெஜாரிட்டி இருக்கு. இப்பதான் வந்து 24 தான் அவருக்கு வந்து லாஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல, அலையன்ஸ். ஆனா தொடர்ந்து கூட்டணி மந்திரி சபை தானே வச்சிருக்காரு. 2வது திமுக மத்தியில மந்திரி சபைகள் எல்லாம் சேரும்போது அப்ப இனிச்சதா? அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும், இந்த மினிஸ்ட்ரி வேணும்னு சண்டை போட்டு மற்றவங்களோட வாங்கும்போது அது நல்லா இருந்ததா? ஆனா உங்க ஸ்டேட்ல கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க, அதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அது வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஸ்டாண்டா இருக்கணும். உங்களுக்குன்னு போது மத்தியில போய் 4 மந்திரிங்க உக்காந்துக்கீங்க. வாஜ்பாய் ஆனாலும் சரி, மன்மோகன் சிங் ஆனாலும் சரி, அல்லது தேவகவுடா ஆனாலும் சரி, ஐக்கிய குஜரால எவனா இருந்தாலும், ஏன்னா இவங்கெல்லாம் கொள்கை தங்கமாச்ச. 20 வருஷம் ஒரே ஆட்கள் இருப்பாங்க மந்திரியா. எவன் மாறினாலும் கேட்டா நாங்கெல்லாம் திராவிட மாடல், கொள்கை தங்கம். அது எப்படியா உங்களால காங்கிரஸ் ஆட்சியிலும் இருக்க முடியுது, வாஜ்பாய் ஆட்சியிலும் இருக்க முடியுதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால டிஎம்கே பவர் மாங்கருங்க. அதாவது ஆட்சி அதிகாரத்துக்காக என்ன பல்ட்டி என்ன ஒன்னா செய்வாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தப்பமே கம்யூனிஸ்ட் அதிமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது போராடி இருக்கிறாங்க அகேன்ஸ்ட். ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கும்போது இப்போ துப்புரவு பணியாளர் போராட்டம், ஊழியர்களோட போராட்டம் போது கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். துப்புரவு பணியாளர்களுக்கு கம்யூனிஸ்ட்டும் கொடுக்கணும், விசிகாவும் குரல் கொடுக்கணும், காங்கிரஸும் கொடுக்கணும். ஆனால் இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு குரலில் இருக்கும்போது இது ஒடுக்குமுறையா சார் கூட்டணிக்கு? மயான அமைதி, ஆதரவுன்னு சொல்ல முடியாது. ஐ ஷுட் பி ஃபேர். அவங்க எதிர்த்து குரல் கொடுக்கல, அவங்க அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்றத ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க வந்து அதான் சூழ்நிலை கைதிகளாக மாறிவிட்டார்கள். அது அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு தான். நான் கேட்கிறேன், ஜெயலலிதா இருக்கும்போது அந்த சூழ்நிலை கைதியே ஆகலையே நீங்க?
ஜெயலலிதாவை வந்து அவங்களால ஆட்சிக்கு வந்து அவங்களால வந்து நீங்க எம்எல்ஏ எம்பி ஆகி அவங்க ஆட்சி பண்ண மக்கள் விரோத நடவடிக்கை எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா? தட் இஸ் கரெக்ட். ஏன்னா யூ ஆர் நாட் பார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் தி கேபினெட். அரசியல ஆட்சியில உங்களுக்கு பங்கு இல்லை. ஆனால் திமுக கிட்டயே கடந்த 4.5 வருஷமா எல்லாம் கொத்தடிமை மாதிரி ஆயிட்டீங்க. ஏன் இது திமுக உங்களை நெருக்குதா? இல்லை யூ ஆர் டிபெண்ட் அப்பான் டிஎம்கே ஃபார் மணி ஃபார் பவர் ஏதாவது இருக்குதா? இல்லைன்னா நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. உழைக்கிற மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய பாப்லெட் விடுதலை சிறுத்தைகளினுடைய தாரக மந்திரம், அடிப்படை. அதையே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு பாருங்க, பொங்கல் அன்னைக்கு கூட அந்த ஆசிரியர்கள் போராடுறாங்க, அவங்கள அடிச்சு பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? 21 தேர்தலுக்கு முன்னால நீங்க 181வது உறுதிமொழி நெத்திலேயே எழுதிக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம், சம வேலைக்கு சம ஊதியம் என்பது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, இப்ப இல்லை 20 வருஷத்துக்கு முன்னால் அளித்த தீர்ப்பு. நீங்க நாங்க தான் சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்கிறோம் பீத்திக்கிறீங்க வெளியே. சொன்னதையே 100 கணக்கில் செய்யலன்றதான் இப்ப வெளியே வந்து அது நீங்க சொன்ன பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இதே ஸ்டாலின் கையெழுத்து போட்டு எழுதியிருக்கார் கமிஷனர் ஆஃப் சென்னை கார்பரேஷனுக்கு. அவங்களாம் தனியார் விடக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கணும்னு. இன்னைக்கு இடம் மாறினால் குணம் மாறிடுமா? இப்போ நீங்க எதிர்கட்சி தலைவர் இல்லை, நீங்க ஆளுங்கட்சி தலைவர், முதல்வர். இப்போ நீங்க அதே ஸ்டாண்டை எடுக்கணும்ல சொன்னதை. அப்போ திமுக வந்து அது எனக்கு புரியுதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து கருவின் குற்றம். திமுக என்பது கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதில் திமுகவை மிஞ்சும் அரசியல் கட்சி இந்தியாவிலே இல்லை. அது அண்ணாவிலிருந்து ஆரம்பிச்ச 1967 ரூபாய்க்கு 3 படி அரிசி நிச்சயம். நாங்க கொடுக்கலன்னா என்ன முச்சந்தில வச்சு சவுக்கால அடிங்கன்னு அண்ணாதுரை சொன்னாரு. ஜனங்க ஓட்டு போட்டாங்க. என்னாச்சு? நடந்ததா அது? இல்லை அவரை சவுக்கில் அடிக்க முடியுமா? அதே போல கூவத்தை மணக்க செய்வேன், படகு விடுவேன்னு அவர் ஒரு 1000 கோடியை கூவத்தில் கொட்டினார் கலைஞர் கருணாநிதி. என்னாச்சு? இப்போ திமுக என்பது இப்போ எல்லாருக்கும் வந்து பழைய ஓய்வூதியத்தை தருவேன்னு ஸ்டாலின் சொன்னாரு, தந்துட்டாரா? இப்ப தந்திருக்கிற பழைய ஓய்வூதியம் கிடையாது, அது அதோட ஜெராக்ஸ் காப்பிங்கிறாங்க. ஜெராக்ஸ் காப்பியே கிடையாதுங்க. இது வேற. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பழைய ஓய்வூதியம்னா அதனுடைய ஆன்மா என்ன தெரியுங்களா? யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங் டு கெட் த பென்ஷன். ஓய்வூதியத்தை நீங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பெறுவதற்கு சேவை காலத்தில் நீங்கள் எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை. இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். நியூ பென்ஷன் ஸ்கீம்னு கவர்மெண்ட் மாத்துந்து, ஜெயலலிதா மாத்துந்து. எல்லாமே என்னன்னா, இஃப் யூ வாண்ட் பென்ஷன் யூ பே ஃப்ரம் யுவர் பாக்கெட் வைல் இன் சர்வீஸ். சேவையில் இருக்கும்போது மாசம் 10% பே பிளஸ் டிஏ நீ செலவு பண்ணி கட்டினாதான் உனக்கு பின்னால நாங்க பென்ஷன் தருவோம். அதாவது இது ஆன் பேமெண்ட், இது ஃப்ரீ. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓபிஎஸ் என்பது இலவசம். நியூ பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் மோடி கொண்டு வந்திருக்காருல அது. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கல அஷ்யூர்டு பென்ஷன், ஏபிஎஸ், எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். என்ன காஸ்ட்? நீங்க பே பண்ணணும். அப்புறம் எப்படிங்க அது ஜெராக்ஸ் காப்பி ஆக முடியும்? ஒன்று ஃப்ரீ, இன்னொன்று நீங்க காசு கொடுத்தாதான் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இது ரெண்டும் ஒண்ணுன்றவன் மடையனா தான் இருக்க முடியும். அதனாலதான் பாருங்க இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ உடஞ்சிடுச்சு. அவங்கெல்லாம் உடனே அல்வாலாம் கொடுத்தாங்க, ஸ்வீட் கொடுத்தாங்க முதல்வருக்கு. அது என்னன்னு கூட படிச்சு பார்க்காம ஒத்துக்கொண்டார். வெற்றி வெற்றி. நாங்க கடைசியில பார்த்தா மோடியை விட மோசமான பென்ஷனா இருக்குது. இப்ப விளைவுன்னா தொழிலாளி புரிஞ்சுக்கிட்டாங்க, தலைவர்கள் எல்லாம் துரோகம் பண்ணிட்டானுங்க, ஆட்சிக்கு படிஞ்சிட்டானுங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டா இப்ப ஜாக்டோ ஜியோ உடஞ்சி ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போராட்டம்லாம் பண்ண போறாங்க. இப்போ பழைய பென்ஷன் திட்டத்தை கொடு, ஏமாத்தாதன்னு. இது எவ்வளவு நேர்மையற்ற செயலுங்க. ஒரு விஷயத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு தராம 4.25 வருஷம் இருக்கிறத கூட என்னால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் அது. இந்த செந்தில் கவுண்டமணி வாழைப்பழ கதை தெரியும் இல்லையா? என்ன படம்?
கரகாட்டக்காரன்ல செந்தில் கேட்பாரு, செந்தில் கிட்ட கவுண்டமணி கேட்பாரு, 2 பழம் வாங்கிட்டு வர சொன்ன, ஒண்ணு இது இன்னொன்னு அதான் இதுன்னு வர. அந்த மாதிரி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாரு அரசு ஊழியர்கள் கிட்டன்னா, இதாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதாவது இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு வர்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வர்றது மாதிரியுமே டேட் சொல்லியிருந்தாங்க. ஏங்க எல்லாமே வந்து அழுத புள்ளிக்கு டக்குன்னு ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஒரு மான ரோசம், ஒரு நான் பீயிங் எ ட்ரேட் யூனியன் லீடர், நான் பேசிக்கலி எ ட்ரேட் யூனியன் லீடர் பிஎஸ்என்எல்ல. அதனால தான் எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்குது. என்ன கோரிக்கை, என்ன நம்ம வச்சோம், அரசாங்கம் என்ன சொன்னதுன்னு கூட ஸ்டடி பண்ணாம உடனே போய் ஒரு முதல்வருக்கு ஸ்வீட் கொடுக்கறது, ட்வீட் போடுறது, போட்டோ எடுத்துக்கிறது. தொழிலாளி புரிஞ்சுக்கிட்டானா? உனக்கு புரியலையா? தலைவர்களுக்கு தலைவர்கள் விலை போய் விட்டார்கள். தொழிற்சங்க தலைவர்களுக்கும் விலை போட்டாங்க இந்த ஆட்சியில. இன்னைக்கு ஆனா தொழிற்சங்க இயக்கம் தானா தன் தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கும். பாருங்க, இப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்ற மாதிரி புதுசா ஒரு சங்கம் வந்தாச்சு. இப்போ ஒன்றுபட்டதே எதுக்கு? ஜாக்டோ ஜியோ உருவாக்குறது எதுக்கு? ஒன்றுபட்டு அரசுக்கு எதிராக போராடி மக்களுக்கு நல்லது பண்ணோம் தொழிலாளர்களுக்குன்னு. நீங்களே அரசாங்கத்தினுடைய துரோகத்துக்கு துணை போனா அப்புறம் அந்த அமைப்பு எதுக்கு இருக்கணும்? ஒன்னா இருக்கிறதுக்கு அந்த அமைப்பு ஒன்றுபட்டு போராடுவதற்கு, அரசின் காலில் விழுந்து கிடப்பதற்கு இல்லை, ஒற்றுமையா. அதனால திமுக சர்க்கார் வந்துங்க சொன்னதை செய்யலைங்க. அதுதான் அதுக்கு இருக்கிற பெரிய டிராபேக். அதனால இவங்க இப்ப சொல்லுவாங்க ஏதாவது புதுசா அறிக்கையெல்லாம் கனிமொழி தலைமையில போட்டு, ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து நான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது. பாவம் பவள விழா பாப்பான்னு விஜய் சொன்ன மாதிரி பாப்பா. அது 75 வருஷ கட்சி, 5 முறை 6 முறை ஆட்சியில இருந்த கட்சி. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, விவசாயம் ஒண்ணுமே தெரியாதா? டூர் அடிச்சுட்டு தான் பிரச்சனையை பார்க்க. விஜய் கட்சியில அப்படி ஒரு முடிவு எடுத்தா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ரேஷனல் பிஹைண்ட் இட். அவங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல அனுபவம் கிடையாது, மக்கள் கிட்ட அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாம இருந்தது. இப்பதான் சின்ன கட்சி, 2.5 வருஷம் ஆச்சு. சின்ன கட்சின்னு சொன்னா கோச்சுக்குவாங்க, புது கட்சி. இப்ப அவங்க போய் மக்கள் பிரச்சனையை நாங்க அணுகுறோம். திமுக அண்ணா திமுக என்னங்க கேடு? இவன் ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிறான், இவன் ஒரு 30. தே நோ இன்ச் பை இன்ச் வாட் இஸ் தமிழ்நாடு, வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி, தட் கம்யூனிட்டி, திஸ் மேன், தட் மேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இது ஒரு பம்மாத்து. அப்புறம் எதுக்கு இப்ப இவங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாலும் ஜனங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருந்தாலும் கடைசி நேரங்களில் 2 கட்சிகளுக்கு தானே சார் ஆதரவு வருது. அது வந்துங்க இவ்வளவு நாளா இருந்ததுங்க. இந்த முறை அப்படி இருக்காது. ஏன்னா 67ல காங்கிரஸ் திமுக வீழ்த்தியாச்சு, 77ல திமுக காங்கிரஸ் தான் இருந்தது. நரேட்டிவ் நீங்க சொல்ற மாதிரி தான் இருந்தது. 67ல இருந்து 77 வரைக்கும் 10 வருஷம். ஆனால் எம்ஜிஆர்ன்றவர் வந்து மக்கள் மனங்களை புரிஞ்சு அவர் ஒரு புதிய கட்சியை தொடங்கி வந்தப்போ மக்கள்லாம் மாத்தி போட்டாங்க ஓட்டு. அது மாதிரிதான் இப்ப விஜய் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கான பிரதிநிதியா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் காங்கிரஸ் திமுக அதிலெல்லாம் பயணித்து வந்தவர், அரசியல்ல பயணித்து வந்தார்ல சார். இவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து அடுத்த வாய்ப்புல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஜனங்க வந்துங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா 30 வருஷம் இந்த 2 பேருக்கும் கொடுத்துட்டோம். திமுக அதிமுக 67ல இருந்து இவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஓவராகவே டைம் கொடுத்துட்டோம், போதும். புதுசா ஒரு ஆள் வராரு, தன்னுடைய வருமானம், வியாபாரம், வணிகம், சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆள் வராரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. இவங்களுக்கு தான் மோர் தென் எனப் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஜனங்க நினைக்கிறாங்க. இதுதான் ஏன் வாதம். இருந்தாலும் அவர் தனித்து நின்னா அப்படி வெற்றி பெற ரொம்ப கடினம். இப்போ கூட்டணிங்கிறது அவர் பக்கம் இப்போ இவ்வளோ மாசங்கள் ஆச்சு, இவ்வளோ வருடங்கள் ஆச்சு. அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு சொல்லியுமே இன்னும் எந்த கூட்டணிகளும் இன்னும் உறுதிப்படுத்தலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெற்றி வாய்ப்பு இருக்குமா சார்? அதாவது எனக்கு கிடைத்த தகவலின்படி தனியாகவே அவருக்கு நீங்க சொல்ற எல்லா வீக்னஸ், எல்லா ஷார்ட் கம்மிங்கையும் கணக்கில் எடுத்து 30% சப்போர்ட் இருக்கு ஓட்டர்ஸ் மத்தியில் தனியாக. இன்னும் வந்து முடியலையே, இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தீங்க. ஜனவரி 31 பாருங்க, கூட்டணிகள் கண்டிப்பாக வரும். விஜயோடைய கட்சி தனியா தேர்தலை சந்திக்காதுங்க நிச்சயமாக. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன்.
அவர் பேசும்போதே சொல்லியிருக்காரு கூட்டணி கண்டிப்பாக அதிகாரம் கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி அரசு தான், முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்புகிற விஜய்ன்றது அந்த அவங்களுடைய நரேட்டிவ் இருக்கு பாருங்க, அதுதான் நடக்க போகுதுங்க. நன்றி சார்.